मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्यामा पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா என்று இதோ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 2ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே சின்ன சேஷ வாகனத்திலே ராமச்சந்திர மூர்த்தி கிருஷ்ணராக அலங்காரம் செய்து கொண்டு ஒரு காலை மடக்கி கையிலே புல்லாங்குழல் மற்றும் அழகான பூ மாலையாலும் அலங்கரித்து கொண்டு ராமச்சந்திர மூர்த்தி நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, லோகாபிராமம் ரணரங்க தீரம் ராஜீவநேத்திரம் ரகுவம்சநாதம் காருண்ய ரூபம் கருணாகரம் தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே என்று ராமச்சந்திர மூர்த்தியை இதோ சின்ன சேஷ வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம் உண்டிமிட்டா என்கிற திவ்ய கஷேத்திரத்தில் இருந்து. இந்த சேஷகிரி வாசனை தரிசித்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்களை மன்னிக்குமாறு கேட்டு அவரது திருவடிகளை பெறுவோம். பக்தர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். மலைமுகடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலைமுகுடு தான் ஒரு கையை பற்றி அலைமுகத்து அண்டம் போல் நீர் தெறிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான் என்று முன்னொரு காலத்தில் சிகரத்தில் உடைய மந்தர மலையை கூர்மமான ஆமை உருவம் எடுத்து தன்னுடைய முதுகின் மேலே வைத்து அதிலே வாசுகி நாகத்தை கடை கயிறாக சுற்றி அதன் தலை பாகத்தை தன் ஒரு கையாலே ஏற்றிக்கொண்டு அலையின் நீர் திருவடிகளை அண்டத்தின் மேல் சென்றிருக்கும் படியாக கடலை கடந்தவன் இந்த ஜகத்துக்கெல்லாம் மூல காரணமாக நின்ற எம்பெருமான். பக்தர்களே, இதோ இந்த ராமரையே கூறுகிறது. தாயே தந்தையே என்றும் தாரமே பிள்ளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னையே காண்பதே ஒரு ஆசையால் அடியேன் திருமலைக்கு வந்தேன் என்று. அதாவது இந்த சம்சார மண்டல அனைத்திலும் சரி இருக்கக்கூடிய நமது திருமலையப்பன் அடியார்களை வருக வருக என இந்த பிரம்மோற்சவத்திலே வாருங்கள் வாருங்கள் என்றும் அழைத்து தன்னை காட்டிக் கொடுக்கிறாராம். பக்தர்களே, நேற்று இரவு பெரிய சேஷ வாகனம், இன்று சிறிய சேஷ வாகனம். இந்த 2 சேஷ வாகனத்திற்கு என்ன வித்தியாசம் என்றால் ஒன்றும் இல்லை. இதற்கு பதில் ராமாயணத்தில் உள்ளது. என்ன தெரியுமா? ஆதிசேஷன் தானே லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்தார். அந்த லக்ஷ்மணன் பெருமாளோடு 14 வருடம் காட்டிலே சென்று கைங்கரியம் பண்ணினார். பெருமாள் ராவணை வதம் பண்ணினார். அயோத்திக்கு எழுந்து அருளினார். அயோத்தியில் பட்டாபிஷேகம் நடந்தது. நடந்து முடிந்த பிறகும் பெருமாளுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் நானே செய்வேன் என்று தெரிவித்தார் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் யார்? ஆதிசேஷன். அதாவது ஆதிசேஷனிடம்
பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியலையும் பண்ண வேண்டும் என்று ராமா புராணத்தில் ஆசைப்பட்டது பெரிய விஷயமே அல்ல. அந்த எம்பெருமானே இப்பொழுது நமக்காக சேவை சாதிக்குமாறு எழுந்தருளி, நானும் ஆதிசேஷனாக பெரிய சேஷ வாகனம் சிறிய சேஷ வாகனம் என எழுந்தேன் என்று சொன்னாராம் என்று ருக்வேதத்தில் தெரிவிக்கிறார். பக்தர்களே, இதோ துவஜஸ்தம்பத்தை சேவிப்போம். ராமச்சந்திர மூர்த்திக்கு சின்ன சேஷ வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கும் அந்த ராமபிரானுக்கு இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமஹா என்று ராமபிரானை சேவிப்போம். இதோ சின்ன சேஷ வாகனத்திலே. பகவானுக்கு நான் படைத்த அனைத்து ஜீவனுமே சமமே. அதனால் தான் நான் பிரம்மோற்சவத்தில் எழுந்து வீதி உலா வரும்போது கூட நாகம், சர்ப்பம், ஹம்சம், கல்பவ்ருக்ஷம், கருடன், யானை, ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன் என்று எந்த பேதமும் இல்லாமல் அவர்களின் கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இவ்வளவு ஏன், மனித ஜாதியை கூட இதோ இந்த பக்த கூட்டத்தில் ஆண், பெண், பணக்காரர், ஏழை என்று எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லையே. அதோ எம்பெருமான் வாகனத்துக்கு முன்னே அங்கே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கோலாட்டம் போட்டுக்கொண்டும் செல்லும் அந்த குழந்தைகளின் அந்த பக்தர்களின் எம்பெருமான் புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா? பக்தர்களே, பாயும் நீர் அரங்கன் தருள் பாம்பினை பள்ளிக்கொண்ட மாயனான் திருநன் மார்பும் மரகத உருவும் தோழும் தூய தாமரை கண்கள் துவரத பவள வாயிரம். அதாவது இது திருமாலின் பாசுரம். அந்த திருமாலான ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் சேஷனில் பள்ளிக்கொண்டு இருந்தாராம். அவரது வடிவ அழகில் பாசுரம் இட்டிருக்கிறார். அதே ரங்கநாத பெருமாள் நம் திருமலையில் கூட ரங்கநாயகி மண்டபத்திலிருந்து காட்சி தருகிறார். பக்தர்களே, இதோ சின்ன சேஷ வாகனத்திலே சேவிப்போம் ராமபிரானை. ராம அவதாரமும் அவதார நோக்கமும் நிறைவேற பிரம்மாவின் ஆலோசனை என்ன தெரியுமா? பெருமான் எடுக்கப் போகும் ஸ்ரீராம அவதாரத்தின் ஸ்ரீராம ராவண யுத்தத்தின் போது பெருமானுக்கு உறுதுணை புரிய வேண்டியது அனைவரின் கடமையாகவும் உள்ளது என்று கூறிய பிரம்மதேவர், யார் யார் என்னென்னவாக அந்த யுத்தத்திற்கு உதவ போகிறீர்கள் என்று கேட்டாராம். பிரம்மாவின் ஆலோசனைப்படி தேவர்கள் வானரங்களாக பூலோகம் சென்று தேவ மாதர்கள் எக்கச்சர் குல பெண்களுடன் கூடி பல குழந்தைகளை பெற்றெடுக்குமாறு கூறினாராம். அதனால் வானர வீரர்களின் தொகை பெருக வேண்டும் என்று அறிவுறுத்தினார். रामचंद्र महाराज को जय जय, भूमि तनया पति की जय जय। रामचंद्र महाराज को जय जय, भूमि तनया पति की जय जय। साम जवर संत्रात को जय जय, श्याम सुंदर मूर्ति की जय जय। साम जय जय, श्याम सुंदर मूर्ति की जय जय।
जय जय श्रीकर गुणभूषितुनकु जय 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 शुभमूर्ति की जय जय वासुदास वरदुनकु जय जय वासुदेव शुभमूर्ति की जय जय वासुदास वरदुनकु जय जय दास जनावनरतुनकु जय जय दास जनावनरतुनकु जय जय वासरपति कुलमणि कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम ஆரோக்கிய கவிதா சாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம் என்று இதோ வேணுகான அலங்காரத்தில் இருக்கும் ராமச்சந்திர மூர்த்தியை சின்ன சேஷ வாகனத்திலே ஒண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம் பக்தர்களே. மேலும் பிரம்மதேவன் தன் கொட்டாவியிலிருந்து சாம்பவானை உருவாக்கி ஏற்கனவே அனுப்பிவிட்டதாக கூறினாராம். ஸ்ரீ மகாவிஷ்ணு மாபலி சக்கரவர்த்தியிடம் முன்றடி மண் யாசகம் பெற சென்று அந்த அரக்க அரசனை அழித்து உலகத்தை மீண்டும் தனதாக்கி இந்திரனிடம் கொடுத்த அந்த திரிவிக்ரம அவதாரத்தால் ஈர்க்கப்பட்டவர் பிரம்மாவின் மகனான ஜாம்பவான். அதனால் அப்பெருமானுடைய பெருமையை பெரும் பறை கொண்டு பாடி புகழ்ந்து 3 லோக்கத்திலும் சஞ்சரித்து வந்தவர். அவர் மூலம்தான் ராம ராவண யுத்தத்திற்கு உதவ போவதாகவும் உறுதியளித்தார். பக்தர்களே, இதோ மாட வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கும் அந்த ராமபிரானை சின்ன சேஷ வாகனத்திலே சேவிப்போம். சிவபெருமான் திரேதாயுகத்தில் பெருமான் ஸ்ரீராம அவதாரம் எடுக்க போவதை அறிந்தார். அஞ்சனா பிரதேசத்தில் சிவபெருமானுடைய 11வது ருத்ர அம்சமாகவும் வாயுவின் மகனாகவும் மாருதி அவதரித்தார். ஹனுமன் ஆகிய ஆஞ்சநேயரும் பிற்காலத்தில் ராவணனுடைய வதைக்குரிய ஏற்பாடுகளை இளம் வயதிலிருந்தே ராமனின் திருவுள்ள குறிப்புகளை தனது ஞான திருஷ்டியால் அறிந்து அவற்றையெல்லாம் ஸ்ரீராமனின் வழிகாட்டுதல் மூலம் முடிவெடுத்தாராம். இவற்றை ஹனுமான் செய்ய போதெல்லாம் அவருக்கு ஜாம்பவானும் உறுதுணையாக இருந்தார். பிறகு ஸ்ரீமன் நாராயணனுடைய அடுத்த அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலும் இவர் வாழ்ந்திருக்கிறார். ஜாம்பவதி என்னும் பெண்ணின் தந்தையாக இருந்து சியமந்தக்கமணியை தேடிக்கொண்டு கண்ணன் கானகத்திற்கு வந்தபோது நாள்தோறும் 8 தோள பொன்னை சுரந்து தரக்கூடிய அந்த மணியினை தன் மகளான ஜாம்பவதியின் தொட்டிலில் கட்டி தொங்கவிட்டிருந்தார். அதை கண்ணப்பெருமான் அடைய நினைத்த போது பெருமாள் அடையாளம் தெரிந்து கொள்ளாத ஜாம்பவான் ஸ்ரீகிருஷ்ணரோடும் பெரும் யுத்தம் புரிந்து இறுதியில் பெருமானை உணர்ந்து தன் மகளான ஜாம்பதியை திருமணமும் செய்து கொடுத்தார். இந்த கலியுகத்தில் வாழ்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டதால்
ஜாம்பவான் சிரஞ்சீவிகளுள் ஒருவராகிறாராம். மேலும் இந்திரன் தன் அம்சமாக வாலியையும் அங்கத்தனையும் படைக்க ஒப்புதல் அளித்தார். சூரியன் தன் மகனாக சுக்ரீவனை படைத்தார். ஸ்ரீதேவி தான் சீதாவாக அவதாரம் செய்ய இசைவு தெரிவித்தார். மேலும் அக்னி பகவான் நீலன் என்ற வானர வீரனை தன் அம்சமாக படைப்பதாகவும் கூறினார். விஸ்வகர்மாவின் மகனாக நலன் அவதரிப்பான் என்றும் கூறினார். அப்படி இந்த நிகழ்வுகள் எல்லாம் வானுலமாகிய தேவலோக்கத்தில் நடந்ததைதான் ஞான அனுஷ்டானத்தின் மூலம் உணர்ந்த குலகுரு வசிஷ்டர் தனது அரசனாகிய தசரதனுக்கு ஆறுதல் வார்த்தையை கூறினாராம். அவருடைய மனக்குறை நீங்க சத்புத்திரர்கள் உண்டாவார்கள் என்றும் அருளாசி வழங்கினார். தசரத மாமன்னனுக்கு சுமந்திரன் என்று மதிநுட்பம் உடையவர், தலைமை அமைச்சராகவும் பிரம்ம தேவருடைய மகன் என்றும் கருதப்படும் வசிஷ்டர் என்னும் தவசீலரை தன்னுடைய குருவாகவும் கொண்டவர் இந்த அரசனாகிய தசரதர். ஆகையால் அப்போது அமைச்சர்களே அஸ்வமேத யாகம் நடத்தலாம் என்று முடிவில் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினால் குறை நீங்கும் என்றும் கூறினர். சுமந்திரன் அரசரை சந்தித்து ருஷ்ய ஸ்ருங்கர் முனிவரை கொண்டு அஸ்வமேத யாகமும் அதன் இறுதியில் புத்திர காமேஷ்டி யாகமும் செய்ய ஆலோசனை கொடுத்தாராம். பக்தர்களே, காஷ்யப்பர் மகன் விபாண்டகர், அவருடைய மகன் ருஷ்ய ஸ்ருங்கர் மானின் கொம்பினை தன் தலையில் பெற்றவர், கலை கோட்டு முனிவர் என்றும் அழைக்கப்படுபவர். இவரை கொண்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் நல்லது என சனத்குமாரர் என்ற முனிவர் தன்னிடம் கூறியதாக சுமந்திரன் தசரதனுக்கு எடுத்து கூறினாராம். அங்க நாட்டின் மன்னன் உரோமபாதன் மிகவும் நல்லவன், அறநெறி தவறாமல் ஆட்சி புரிந்தவன். భజనము చేసెడి పద్ధతి తెల్పెద భక్తులార వినుడి, భుజగశయానుని స్మరణము చేయుచు ముక్తి సుఖము కనుడి. భజనము చేసెడి పద్ధతి తెల్పెద భక్తులార వినుడి, భుజగశయానుని స్మరణము చేయుచు ముక్తి సుఖము గనుడి. రామ రామ జయ రామ రామ సీతా మనోభిరామ, శ్రీరామ రామ జయ రామ రామ సీతా మనోభిరామ. స్మరణము కంటెను మేలగు మార్గము జగమునందు లేదు, స్మరణము కంటెను మేలగు మార్గము జగమునందు లేదు. కరివరదుండగు శ్రీహరి కంటెను ఘనుడు పరుడు లేడు, కరివరదుండగు శ్రీహరి కంటెను ఘనుడు పరుడు లేడు. భజనము చేసెడి పద్ధతి తెల్పెద భక్తులార వినుడి. శ్రీరామ రామ జయ రామ రామ సీతా మనోభిరామ, శ్రీరామ రామ జయ రామ రామ సీతా మనోభిరామ. అమ్మబోకుడి శ్రీహరి నామము అర్థకాంక్షతోనా,
నమ్మబోకుడి శ్రీహరి నామము అర్థకాంక్షతోనా నమ్మబోకుడి ధనము స్థిరంబని నరక మార్గమదియు నమ్మబోకుడి సేవా సుజనుల కదియే ముక్తి మార్గముకు సులభం బగుత్రోవా సుజనుల కదియే ముక్తి మార్గముకు సులభం బగుత్రోవా భజనము చేసెడి పద్ధతి తెల్పెద భక్తులార వినుడి భుజగశయానుని స్మరణము చేయుచు ముక్తి సుఖముగనుడి శ్రీరామ రామ జయ రామ రామ సీతా మనోభిరామ శ్రీరామ రామ జయ రామ రామ సీతా మనోభిరామ చాలును ఏకశిలేశుడు ముదమునగాచును మొక్కిన చాలును ఏకశిలేశుడు ముదమునగాచును దిక్కై తన సేవకులనెప్పుడు తిరముగదయతో బ్రోచును దిక్కై తన సేవకులనెప్పుడు తిరముగదయతో బ్రోచును భజనము చేసెడి పద్ధతి తెల్పెద భక్తులార వినుడి భుజగశయానుని స్మరణము చేయుచు ముక్తి సుఖముగనుడి శ్రీరామ రామ జయ రామ రామ సీతా మనోభిరామ ఓం నమో భగవతే వాసుదేవాయ. శ్రీరామచంద్రౌ శరణౌ మనసా స్మరామి, శ్రీరామచంద్రౌ శరణౌ వచసా గృహ్ణామి, శ్రీరామచంద్రౌ శరణౌ சிரசா நமாமி, ஸ்ரீராமச்சந்திர சரணௌ சரணம் பிரபத்தியே என்று இதோ வேணுகான அலங்காரத்தில் இருக்கும் ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டுள்ளோம் நேரடி ஒளிபரப்பில். சித்திரை மாதம் நவமி திதி, அத்திதியை தேவதையாக உடைய புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபதினம், தேவர்கள் புகழும் கடக லக்னமும் மகிழ்ச்சியுடைய சிறந்த தர்மமும் தடுமாற்றம் நீங்கி ஓங்குவதற்காக ராமன் திரு அவதாரம் செய்தார். சித்தரும் இயக்கரும் தெரிவை மார்களும் வித்தக முனிவரும் விண்ணோர் ஊர்களும் நித்தரம் முறைசரை நெருங்கி ஆர்ப்புற தத்துரல் ஒளிந்து நீள் தருமம் ஓங்கவே ஒரு பகல் உலகம் எல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை கருமுகிர் கொழுந்து எழிற் காட்டும் சோதியை திறமுற பயந்தன் திறன்கொள் கோசலை என்று ஸ்ரீராமரின் திரு அவதாரத்தை அழகுற எடுத்துரைக்கிறார் கம்பர். ஊழி கால முடிவில் அனைத்து லோக்கங்களையும் தன்னுடைய வயிற்றில் அடக்கி உற்பத்தி காலத்தில் மீண்டும் வெளியிட்டு சிருஷ்டியை செய்தவரான திருமால் கோசலையின் வயிற்றில் கருக்கொண்டிருந்து 12 மாதங்கள் கழித்து திரு அவதாரம் எடுத்தாராம். அத்தகைய கோசலின் சிறப்பை எவ்வாறென்று எடுத்துரைப்பது? மேலும் தெய்வீக ராமன் பிறந்த அந்த நேரத்தில் சூரியன் மேஷ ராசியில் இருந்தான். அங்காரக்கன் அதாவது செவ்வாய் மகர ராசியிலும் குரு பகவான் கடக ராசியிலும் இருந்தார்கள். குருவும் சந்திரனும் கூடி பிரகாசித்தார்கள். அதை அடுத்து கைகேயி அதாவது பூச நட்சத்திரம் மீன லக்னத்தில் ஒரு குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தை மகாவிஷ்ணுவின் அரைக்கால் அம்சமான பரதன் ஆவானாம். அதன் பிறகு சுமித்ரை 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அதில் மூத்தவன் லக்ஷ்மணன் மகாவிஷ்ணுவின் காலம்சம்
பாம்பின் வடிவமான லக்குவனன் ஆயுள்ய நட்சத்திரம் கடக லக்னத்தில் பிறந்தானாம். அடுத்தவன் சத்ருக்னன், பெருமாளின் அரைக்கால் அம்சனாக தோன்றியவன் மகா நட்சத்திரம் சிங்க ராசியில் அவதரித்தான். அப்படி குழந்தைகள் பிறந்த 13வது நாள் உத்தானம் செய்தார்கள். வசிஷ்டர் குழந்தைகளுக்கு முறையே ராமன், பரதன், லக்குமணன், சத்ருக்னன் என்று பெயர் வைத்தார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தசரதன் பொன்னும் பொருளும் எல்லோருக்கும் தானமாக வழங்கினார். அந்தணர்களுக்கு பசு கூட்டங்களை கொடுத்து அகம் மகிழ்ந்தார். பின்னர் ரிஷிய சிருங்கர் விடை பெற்றார். தசரதன் முனிவருக்கு மற்ற அந்தணர்களுக்கும் பல வகை சிறப்புகளை செய்து அனுப்பி வைத்தாராம். அனைவரும் மகிழ்வுடன் சென்றார். தசரதன் குமாரர்களுக்கு தசரதரின் குருவான வசிஷ்ட முனிவர்தான் நாமகரணம் கூட செய்தார். அவர்கள் வளர்ந்தனர். கல்வி கற்கும் பருவம் வந்தது. எனவே தசரதன் தன் குருவான வசிஷ்டரின் குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார். அப்படி அந்த காலத்தில் 5 வயது நிரம்பியவர்களை குருகுலத்தில் சேர்ப்பார்கள் அல்லவா. குருவின் இருப்பிடத்திலேயே ஆசிரமம், அதாவது மாணவர்களை தங்க வைக்கப்படுவார்கள். குருகுல கல்வியின் ஆரம்பத்தில் மாணவர்களுக்கு யக்னோபவித்தம் அணிவித்தால் என்னும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்வும் நடைபெறும். இதை உபநயனம் என்றும் அழைப்பார். அதாவது மாணவனின் அறிவுக்கண் திறக்கப்படுவது என்று பொருள். அன்று முதல் பெரும்பாலும் சிஷ்யர்கள் குருவின் இல்லத்திலேயே உண்டு உறங்கி கல்வி ஞானமும் பெறுவார். தசரதனுடைய புதல்வர்கள் மட்டும் குறிப்பிட்ட சில காலங்களில் அரண்மனைக்கு சென்று வந்தனர் என்றும் தொடர்ந்து கல்வி பெற்றனர் என்றும் தெரிய வருகிறது. உற்றுரி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கல்வி கற்றனர் போன்றவற்றை விளக்கி உரைத்தல். குருக்கள் தெய்வங்களாக கருதப்பட்டார்கள். தெய்வங்களே முதல் குருவளாகவும் இருந்து ஞான உபதேசமும் செய்துள்ளனர். அதன் பிறகு குரு பரம்பரை என்பது தொடர்ந்து வந்துள்ளது. பக்தர்களே, மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற முறையில் அனைத்து மாணவர்களும் நடந்து இந்த தர்மத்தை கடைபிடித்தனர். அப்படிப்பட்ட இந்த ராமபிரானை இதோ நாம் வேணுகான அலங்காரத்திலேயே செவித்து கொண்டுள்ளோம். இதோ அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே ரகிலம் மதுரம் என்று அந்த வேணுகான அந்த கிருஷ்ணரை கூட இதோ நாம் சேவித்து கொண்டுள்ளோம் ராமரை ஸ்வரூபத்தில். பக்தர்களே, இதோ வேணுகால அலங்காரத்தில் உண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபிறப்பில் வேணுகான அலங்காரத்திலே சேவித்து கொண்டுள்ளோம் ராமபிரானை. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே என்று ராமபிரானை சேவிப்போம். மேலும் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ என்னும் 4 இந்த இந்து தர்மத்தால் பெற்றோர், ஆசிரியர், அதிதிகள் ஆகியவர்கள் தெய்வங்களாக வணங்கப்பட்ட சிறந்த தர்மம் இந்து தர்மம். இத்தகைய குரும்பரா வைபவம் வைணவத்தில் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது. பெருமானே நரனாகவும் நாராயணனாகவும் தோன்றி அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத முனையே மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரும் பரம்பராம் என்று. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ராமபிரானையே செவித்து கொண்டுள்ளோம் வேணுகான அலங்காரத்தில். தசரதன் குமாரர்கள் 4வரும் எப்போதும் இணை பிரியாது வாழ்ந்து வந்தனராம். வசிஷ்டர் மட்டுமின்றி எல்லா முனிவர்களும் அவர்களை விரும்பினர். முனிவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று கல்வி பயின்று மாலையில் வீடும் திரும்பினர். அப்போது அவர்களை கண்ட நகரமாந்தர், இக்குமார்களால் நமது அனைத்து துன்பங்களும் நீங்கும், மறுமையிலும் நற்பேறு கிடைக்கும் என்று உறுதியுடன் இருந்தனர். இந்த 4வர்களில் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் இணைந்து வரும் காட்சியை கம்பர் மிகவும் அழகாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். கடல் தரு முகில் ஒளிர்கமலம் அது அலரா, வடவரையுடன் வருச்செயல் என மறையும் தடவுதல் அறிவு அறி தன் முதல்வனும் புடை வரும் இளவலும் என நிகர் புகழ்வார் என்று. அதாவது வேதங்களாலும் அறியப்படாத ஒப்பற்ற தலைவனான ராமன், அவனது பக்கத்தில் தப்பாது வரும் லக்குவனும் இணைந்து வரும் காட்சியாம்.
கடலின் நீரை உண்ட கருமேகம் பொன்மையான மேருமலையுடன் சேர்ந்து வருவதைப் போல இருந்தது என்கிறார். இந்த பாடலில் ஸ்ரீராமனுடைய நிறமானது கடல் நிறமான கருமையும் நீளமும் சேர்ந்ததைப் போன்றது என்றும், லக்குவன் பொன்மையான செந்நிறத்தை உடையவன் என்றும் தெரிய வருகிறது. எனவே தான் ஸ்ரீராமனுடைய அழகை எல்லா இடங்களிலும் கருமை வண்ணாகவே நமக்கு வர்ணிக்கிறார் கம்பர். ஸ்ரீராமனையும் நல்ல அழகிய செந்நிறத்தை உடையவனாகவே வால்மீகி கூறுகிறார். இந்தியாவின் பல பகுதிகளில் 2 நிறங்கள் உண்டு. காளேராம், கோலேராம். அதாவது காளேராம் என்றால் கருப்பு ராமர், கோலேராம் என்றால் சிவப்பு ராமர். राकेन्दु वदनुनि
భక్తి తోడా శిరమున ధరించి వరహేమ పాదుకలు తిరమగు భక్తి తోడా గురుల ఆనతి గోని చరణ కంజములకు గురుల ఆనతి గోని చరణ కంజములకు భరతుడల్లది తొడిగి వాసుదాసుడు తానై రాకేందు వదనుని రామచంద్రుని చూడ రారిపోదము నేడు ప్రాకట సామ్రాజ్య పట్టాభిషేకము గైకొని సీతతో కరమలరుచున్నాడు రాకేందు వదనుని రామచంద్రుని చూడ రారిపోదము నేడు రారిపోదము నేడు. హరే రామ 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 హరే 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 కృష్ణ 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 హరే హరే. వసనం మధురం సరితం మధురం వసనం మధురం వలితం మధురం సలితం మధురం பிரமிதம் மதுரம் மதுராதிபதே ரகிலம் மதுரம் என்று இதோ வேணுகான அலங்காரத்தில் இருக்கும் ராமபிரானை சேவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் பகவான் அவதரிக்கிறார். அப்படி எப்போதெல்லாம் அதன்படி அதர்மத்தை அழிக்க பகவான் பூலோகத்தில் பிறந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி என்றும், ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறைக்குள் வசுதேவர் தேவகி மகனாக ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்தார். பிறந்தபோது சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஏந்திய கைகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்சி அளித்தாராம். பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க சாதாரண குழந்தை வடிவனானார். 3 வயது வரை கோகுலத்திலும் 3 முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும் 7 வயதில் கோபியர் கூட்டத்திலும் 8 வயதில் முதல் 10 வயது வரை மதுராவிலும் ஸ்ரீகிருஷ்ணரின் இளம் வயது கழிந்தது. தன்னை வதம் செய்யவே கண்ணன் பிறந்திருக்கிறான் என்று எண்ணினான் கம்சன். அதனால் அவனை அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான். முதலில் வந்தவள் பூத்தனை என்ற அரக்கி. அவள் பால் தருவது போல் நடித்தாள். ஆனால் கண்ணனோ அவளிடம் பாலை குடிப்பது போல் குடித்து அவளையே கொன்றுவிட்டான். அரக்கியை தொடர்ந்து அரக்கர்கள் பல்வேறு உருவங்களில் வந்தார்கள். பராசுரன் கொக்காகவும், தேனுகாசுரன் கழுதையாகவும், பிரலம்பன் சிறுவனாகவும், அரிஷ்டன் காளையாகவும், கேசி குதிரையாகவும் உருவம் எடுத்து கண்ணனை கொல்ல முயன்றார். ஆனால் 5 வயதில் இருந்த கண்ணன் அவர்களை எல்லாம் துவம்சம் செய்து கொண்டார். இது போன்ற கண்ணனுக்கு தொடர்ந்து இடையூறுகள் வந்தாலும் அவரது வளர்ப்பு பெற்றோரான நந்த கோபானும் யசோதையும் மற்றும் கோகுல வாசிகளும் பிருந்தாவனத்திற்கு இடம் பெயர்ந்தார். அங்கும் காளிங்க மடுவில் காளிங்கன் என்ற அசுரன் இருந்து கொண்டு அட்டகாசம் செய்து வந்தான். கண்ணன் அவன் மீது ஏறி நின்று நர்த்தனமாடி அவனையும் அடக்கினார். இந்திரனது சூழ்ச்சியால் பெய்த அடைமழையில் இருந்த கோவர்தன மலையை குடையாக பிடித்து பசுக்களையும் அங்கு இருந்த மக்களையும் காப்பாற்றினார். கண்ணன் பிறந்தது விரஜ பூமி என்ற வடமதுரா, வளர்ந்தது கோகுலம். வடமதுரா முக்தியளிக்கும் 7 நகரங்களுள் ஒன்றாம். கண்ணன் என்றாலே ராதை, ருக்மிணி, பாமா இவர்கள்தான் நமக்கு நினைவுக்கு வருவார்கள் அல்லவா? ஆனால் கண்ணனுக்கு 8 மனைவிகள் உண்டு. ருக்மிணி, சத்யபாமா, காளிந்தி, ஜாம்பவதி, விக்ரவிந்தை, சத்யவதி, பத்திரை, லக்ஷ்மணை, இப்படி 8 பேர் பட்ட மகரிஷிகள். ஒவ்வொரு மனைவிக்கும் தலா 10 குழந்தைகளும் பிறந்தார். கிருஷ்ணரின் பிள்ளைகளில் மிகவும் புகழ்பெற்றவர் 18 பேர்கள். அவர்கள்தான் பிரத்யும்னன், அனிருத்தன், தீப்திமன், பானுசாம்பான், மது, சித்ரபானு, விருக்கன், அருணன், புஷ்கரன், வேதபாசு, ஸ்ருத்தேவன், சுந்தனன், சித்ரபாகு, விருபன் என கண்ணனை அழிக்க பல அசுரர்களை அனுப்பினானாம். ஆனால் அவர்களை அத்தனை பேரையும் கண்ணன் வதம் செய்துவிட்டான். அதனால் கோபம் கொண்ட கம்சன், நான் தனுர்யாகம் செய்ய போகிறேன்,
அதற்கு வேண்டிய பொருட்களுடன் நந்தகோபரை குடும்பத்துடன் இங்கு வர சொல்லுங்கள் என்று அமைச்சர் அக்ரூரிடம் கூறினான். அமைச்சரும் அங்கு வந்து பலராமனும் கண்ணனும் கம்சனின் யாகசாலைக்கு சென்றார். வழியில் குவளை பீட்டம் என்னும் யானைக்கு மதம் பிடித்தது. அதை துதிக்கையால் இரும்பு உலக்கையை தூக்கி கண்ணனையும் பலராமனையும் தாக்க முயன்றது. அப்போது யானையின் தந்தத்தை ஒடித்து யானையையும் பாகனையும் கொன்றார் கண்ணன். பின்னர் மல்யுத்த அரங்கிற்கு சென்றனர். அங்கு கண்ணனை அழிக்க சானூரன், முஷ்டிக்கன், கூடன், சலன் போன்ற மல்யுத்த வீரர்கள் காத்திருந்தாராம். அவர்களுடன் மல்யுத்தம் செய்து அவர்களை அழித்தார். இதை கண்ட அனைவரும் கண்ணனை மிகவும் பாராட்டினர். எப்படியாவது ஆனால் கம்சனுக்கு மட்டும் கண்ணனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ன எண்ணம் இருந்தது. ஊரில் உள்ள சிறுவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்துவிட்டு வசுதேவர் தேவகியை கொல்லுங்கள் என்று அவர் கூறினார். உடனே கண்ணன் அவன் மீது ஏறி குதித்து அவனது தலையை பிடித்து தரையில் வேகமாக அடித்து கொண்டாராம். இத்துடன் கம்சன் வதம் முடிந்தது. பக்தர்களே, அப்பொழுது கம்சன் சிறையில் இருந்த தாய், தந்தை, பாட்டனர், உக்கிர சேனர் என்ற அனைவரையும் விடுவித்து கோகுலத்திற்கே அழைத்து சென்றார் கிருஷ்ண பகவான். கம்சவதத்தின் பிறகு மக்கள் பயமின்றி வாழ்ந்தார். பலராமனுக்கும் கிருஷ்ணருக்கும் சாந்தி பிவி என்ற முனிவர் ஆயக்கலைகள் 64 கற்றுக் கொடுத்தார். அதற்கு குரு தட்சணையாக வெகு நாட்களுக்கு முன்பு கடலில் தவறி விழுந்த எனது மகனை உயிருடன் கொண்டு வந்து கொடுங்கள் என்றாராம். நீண்ட போராட்டங்களுக்கு பின்னர் யமனிடம் இருந்த குருவினுடைய மகனை மீட்டுக் கொடுத்தார். துவாபர யுக முடிவில் கிருஷ்ண அவதாரம் நிறைவு பெற்றது. இதையெல்லாம் பிரதிபலிக்கும் வகையில் தற்போது கிருஷ்ண ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த வேணு அலங்காரத்திலே இதோ ராமபிரானை செவித்து கொண்டுள்ளோம். அந்த பகவானை சேவிப்போம் இரு கரம் கூப்பி பக்தியுடன் ஸ்ரத்தையுடன். இதோ வேணு அலங்காரத்தில் ஒண்டி மிட்டாயிலிருந்து நேரடி ஒளிபிறப்பில் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ 2ஆம் நாளான இன்று ராமபிரானை வேணுகான அலங்காரத்திலே செவித்து கொண்டுள்ளோம். இதோ 4 மாட வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கும் ராமபிரானை இரு கரம் கூப்பி சேவிப்போம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமஹா என்று இரு கரம் கூப்பி சேவிப்போம். அடுத்தது விஸ்வாமித்திரர் வருகை. ஸ்ரீராமன் கைவண்ணம், கால்வண்ணமும் தோல் வண்ணத்தால் வண்ண சிறப்புகள் இனிமேல் அறியத்தக்க சிறப்புடைய செயல்களாகவும் செய்திகளாகவும் இடைபெறுகிறன. தசரத புத்திரர்களின் குருகுல கல்வி முடிவடைந்தது. அனைவரும் இன்பத்தில் மூழ்கியிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் விஸ்வாமித்திரர் என்ற ராஜரிஷி தசரத்தின் அரசவைக்கு வந்தார். உலக நன்மைக்காகத்தான் செய்து வந்த யாகம், பூசை முறைகள் ஆகியனவற்றை நிறைவேற்ற முடியாதபடி தாடக்கை என்ற பெண் அரக்கியும் அவளுடைய குமாரர்களான சுபாகு, மாரிஷன் ஆகியோரும் அழித்து வந்தனர். எனவே அதை தடுக்கும் பொருட்டு தனது வேள்வியை காக்கும் பொருட்டாக தசரதன் மகனாகிய ராமனை அழைத்து போக எண்ணம் கொண்டார் விஸ்வாமித்திரர். எனவேதான் ஒரு நாள் அவர் தசரத அரண்மனைக்கு வந்தாராம். அவரை வரவேற்று மன்னனின் ஆசனமிட்டு அமரை வைத்து மரியாதை கூட செய்தனர். கந்தம் రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. कौसल्यानन्दवर्धन घन दशरथ सुत भासुरयज्ञ रक्षक
भरताग्रजा कौसल्यानन्दवर्धन घन दशरथसुत भासुरयज्ञरक्षक भरताग्रजा रासिकेक्कु कोदण्ड रचन विद्यागुरुव रासिकेक्कु कोदण्ड रचन विद्यागुरुव वासितो सुरलु निनु वडिमेच्चेरय्या रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाम में कामधेनुवु नमो 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 मारीच सुबाहुमर्दन ताटकान्तक दारुणवीरशेखरा धर्मपालका मारीच सुबाहुमर्दन ताटकान्तका दारुणवीरशेखरा धर्मपालका कारुण्यरत्नाकर काकासुरवरदा कारुण्यरत्नाकर काकासुरवरदा सारेकू वेद विदुलु जयवेट्टेरय्या रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाम में कामधेनुवु नमो 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 सीतारमण राजशेखर शिरोमणि भूतलपुट अयोध्यापुर निलया सीतारमण राजशेखर शिरोमणि भूतलपुट अयोध्यापुर निलया ईतल श्री वेंकटाद्रि निरवैन राघव ईतल श्री वेंकटाद्रि निरवैन राघव घातनी प्रतापमेल्ल कಡು निंडेनय्या रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाम में कामधेनुवु नमो 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று இதோ நாம் சேவித்து கொண்டிருப்பது ராம பிரானை வேணுகான அலங்காரத்தில். பக்தர்களே, சுகேத்து என்ற யக்ஷகனுக்கு மகளாக தோன்றியவள்தான் தாடக்கை. தனக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பதை அகத்திய முனிவர் மூலமாக தெரிந்து கொண்ட சுகேத்து அவருடைய ஆலோசனைக்கு ஏற்ப சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தும் யக்ஷர் அவரை மகிழ்வித்ததால் பிள்ளை பேறு பிள்ளை என்றும் மிகவும் வலிமை வாய்ந்த பெண் குழந்தை பிறக்க அவனுக்கு அருள் செய்தார் சிவபெருமானார். அவளே தாடக்கை. தாடக்கையை அரக்கர்களின் வாசனையும் தொடர்பும் இல்லாமல் வளர்த்த போது அவள் உள்ளுணர்விற்கு ஏற்ப அவள் நடன நாட்டியத்தையும் பக்தி மார்க்கத்தையும் வெறுத்து அரக்கர்களிடம் நெருங்கி பழகி ஒரு நாள் சுந்தன் என்ற அரக்கனை மணந்து கொண்டாளாம். அவர் எச்சரித்த முடிவில் முன்னே கருப்பு மலையை போர் கோர பற்கள் நிறைந்த வாயை பொறிந்தவளான தாடக்கை தோன்றினாள். அவளுடைய வாயானது ஒரு பெரும் மலை குகையை போன்று இருந்தது. கண்களில் தீப்பொறி பறந்தது. ஆயிரக்கணக்கான இறந்து போன யானைகளை கோத்து தொங்கவிட்ட மாலையை மார்பில் அணிந்து கொண்டாள் இருந்தாள். அப்பொழுது
ஏழு உலகம் நடுங்கும்படியாக இடி யோசையை எழுப்பிக்கொண்டு மூவரையும் விழுங்குகிறேன் என்று கூறிக்கொண்டு அவர்களை நோக்கி ஓடி வந்தாள் தாடக்கை. ராம லக்ஷ்மணர் பயமின்றி எதிர்த்தனர். ஹிம்காரம் செய்யும் இருவரையும் முனிவர் ஆசீர்வதித்தர். அஞ்சாமல் போர் புரிந்து அழித்து விடுமாறு கூறினாராம். இதை கேட்ட தாடக்கை மிகுந்த கோபம் கொண்டு அவர்களை தொடங்கினாள். அப்போது மரங்களை பிடுங்கி எரிந்து மலைகளை வீசி தாக்கினாள் தாடக்கை. அப்போது முனிவர் ராமனிடம், இவளை உடனே அழித்துவிடு, இரவு வரப்போகின்றது, இரவு நேரங்களில் அசுரர் பலம் அதிகரிக்கும் என்றாராம். அது அவள் காதிலும் விழுந்தது. எனவே கடினமாக தாக்கத் தொடங்கினாள். அப்பொழுதும் அவள் பெண் என்பதால் அழிக்க வேண்டாம் என்று கருணை காட்டி நின்றார் ஸ்ரீராமபிரான். அதற்கு விஸ்வாமித்திரர், பெண்களாக இருந்தாலும் கொடிய அரக்கர்களை அழிவிப்பது பாவ செயல் அன்று என்றும் அரச தர்மம் என்றும் எடுத்துரைத்தார். முன்பு ஒருமுறை கியாதி என்ற பெண் ஒருத்தி முனி பத்தினியாக இருந்தும் அரக்கர்களிடம் கள்ளக்காதல் கொண்டு அவளை திருமால் அளித்தார் என்றும், குமதி என்ற பெண் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தும் தனக்கு உணவாக தக்கவை என்றும் அனைவரையும் இம்சித்து வந்தாளாம். இந்திரன் தன் வஜ்ர ஆயுதத்தால் அவளை அழித்தான். எனவே நீயும் இவளை பெண் என்று பாராமல் கொள்ள வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் கூறினார். தீது என்றுள்ளவை யாவையும் செய்து எமை கோது என்று உண்டிலல் இத்தனையே குறை, யாது என்று எண்ணுவது இக்கொடியாலையும் மாது என எண்ணுவதோ மானி பூனியாய். அதற்கு ராமனும் உடன்பட்டு அவளுடைய மார்பகம் இரண்டாக பிளந்து வெளியேறுமாறு தன் அம்பால் தொலைத்து அழைத்தார். தாடக்கை அழைந்ததும் பின்வரும் பாடலில் கூறுகிறார் கம்பர். பக்தர்களே, பெண்ணாகிய தாடக்கையை வதைத்து க்ஷத்திரிய தர்மமாகும். எனவே இதனால் ஸ்ரீராமனுக்கு எந்தவித தோஷமும் தட்டவில்லை. ஏனென்றால் ராமன் நீக்கத்துவம் என்று தன்மை கொண்டவர்கள் என்பார்கள். அதாவது எல்லா விதமான தோஷமும் தட்டாதவர். அது மட்டுமின்றி கல்யாண குண கர்த்தவம் எனும் பண்புடையவர். அதாவது கல்யாண குணங்களின் பிறப்பிடம் ஊற்று கண்ணாகவும் விளங்குபவர் ராமபிரான். அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் இதோ ஒண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் கோதண்ட ராமசுவாமி வருடாந்தர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ 2ஆம் நாளான இன்று காலை நேரத்திலே ராமபிரானை வேணுகான அலங்காரத்தில் சேவித்து கொண்டுள்ளோம். இதோ ராஜகோப தரிசனம் சர்வ பாப ஹரணம் என்று சொல்லுவார்கள். நாமும் கூட அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டு நம்மை ரட்சிப்பதற்காக அந்த பகவானை பிரார்த்தனை செய்வோம். தோஷம் தட்டாதவர் ஆகையால்தான் அடுத்தாக அகல்யாவிற்கும் மீண்டும் புனர்வாழ்வு கொடுத்தார். தனது வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்த சீதாதேவியை மனம் முடித்தார். மேலும் தாடக்கை வதத்தால் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் ராம லக்ஷ்மணர்களுக்கு சிறந்த அஸ்திரங்களை அளிக்குமாறு விஸ்வாமித்திரரிடம் வேண்ட அவரும் அவ்விருவருக்கும் பல படை கலன்களை அவதரித்தாராம். பக்தர்களே, தாடக்கை வதைக்கு பிறகு அவர்கள் அடுத்ததாக சித்தாசிரமம் சென்றார்கள். இது கங்கையும் சராயும் கலக்கும் இடத்திற்கு கிழக்கே அமைந்துள்ளது. மகாவிஷ்ணு பெருமான் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் பெற்ற வேள்விசாலை இங்குதான் அமைந்திருக்கும். பின்னர் தான் பெற்ற உலகை இந்திரனுக்கு அளித்து மாவலியின் யாகத்தை முடித்து இடம் சித்தாஸ்தரம்தான். தற்போது பீகார் மாவட்டத்தில் கங்கை கரையில் உள்ள பர்க்சர் என்ற இடமே சித்ராசிரமம் என்றும் பலரும் கூறுகிறார். அப்படி இந்த இடத்தில்தான் விஸ்வாமித்திரர் ஆசிரமமும் உள்ளது. இங்குதான் பெருமாள் வாமன மூர்த்தியாய் அவதாரம்
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ